பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான அனுதின ஜெப வேலைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். சங்கீதம் 93 1 முதல் 5 வரைக்குள்ள வேத வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையுமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, எங்கள் கர்த்தரும் எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ராஜரீகம் பண்ணுகிறவராகவும் மகத்துவத்தை அணிந்து கொண்டு இருக்கிறவராகவும், ஆண்டவரே, அவர் பராக்கிரமத்தை அணிந்து அதை கச்சையாக கட்டிக்கொண்டு இருக்கிறார் என்றும், அது நிமித்தமாய் இந்த பூச்சக்கரம் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பம் அசையாதபடிக்கு நிலை பெற்றிருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியாய் இருக்கிறபடினால் தகப்பனே, நீர் எங்களை ஆளுகை செய்கிறது, எங்களை நடத்துகிறது, எங்களுக்கு உபதேசிக்கிறது, எங்களை நித்தமும் தாங்கி ஆண்டவரே எங்களை ஏந்தி சுமப்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு உறுதியானது. அது அனாதியாய் உம்முடைய அன்பின் நிமித்தமாய் எங்களுக்கு விளங்குகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, 4வது வசனத்திலே பார்க்கிறோம், திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கலும் சமுத்திரத்தின் வல்லமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். திரளான தண்ணீர்கள், சமுத்திரங்கள், இவைகள்லாம் உலக பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, உலக மாமிசம் பிசாசுக்கு அடுத்தவைகள் எவ்வளவு வல்லமை உடையதாக இருந்தாலும், அது எவ்வளவா எங்களை பலவீனப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும், எங்கள் கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவோ அவர் உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும் பிதாவாகிய தேவன் அவருக்குள் எங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உடையவரும் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே 5வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், உமது சாட்சிகள், உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வசனங்கள், உம்முடைய உபதேசங்கள் உண்மையானவைகள். ஆண்டவரே அது எங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. அதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய பரிசுத்த அலங்காரத்தினாலே எங்களை ராஜரீகம் பண்ணுகிறீர், எங்களை ஆளுகை செய்கிறீர், எங்களை நடத்துகிறீர். நாங்கள் அசைக்கப்படாதபடிக்கு தகப்பனே, நாங்கள் என்றென்றைக்கும் உறுதியாய் இருக்கும்படி, நிலைத்திருக்கும்படி மாத்திரமல்ல, உம்முடைய அலங்காரத்தை, உம்முடைய பரிசுத்த அலங்காரத்தை உடையவர்களாய், உமக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய், பரிசுத்த அலங்காரத்தோடு கூட உம்மை தொழுது கொள்ளுகிறதான அந்த நித்திய நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட வாஞ்சிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். God bless you.